இந்த வீடியோவில் நான் வெயிட் கெயின் ஆனது எப்படின்னு சொல்கிறேங்க. எவ்வளோ சோம்பேறியாக இருந்து இவ்வளோ வெயிட் போட்டேன்னு. அதே மாதிரி ஏன் வெயிட் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணணும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் ட்ரெஸ் வெயின் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு 6 இயர்ஸ் ஆச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போ ஒரு 1.5-2 மாதமாக தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வருது. அதாவது இதில் வந்து பாண்ட், ஸ்டோன், கேஜி 3 விதத்தில் வந்து நம்ம வெயிட்டை வந்து இது காமிக்கும். பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அது மாறாது. பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இது வந்து மாறிக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் பண்ணி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர வேற எந்த ப்ராப்ளமும் நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லை. சொல்லப்போனால் இந்த 6 வருஷத்துல 3 தடவை தான் இதை சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிக்கும். அப்படியே வந்து நம்ம மொபைல்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு லாங் டேர்ம் நம்ம என்னைக்கு எந்த வெயிட் இருந்தோம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. ஃபைனலாக 6 வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குது. ஏன்னு தெரியல. பட் ஆனால் இன்னொரு வெயின் ஸ்கேல் வாங்கணும் அப்படின்னா கூட நான் இந்த பிராண்டில் தான் வாங்குவேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்ல ப்ராடக்ட் தான். பட் சடனாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஏதாவது இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிராண்டையும் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போதைக்கு மாத்திர மாதிரி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் கரெக்டாக தானே காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடிக்கடி இந்த மக்கார் மட்டும் பண்ணிட்டு இருக்குது. மனுஷங்களே மக்கார் பண்றாங்க, மிஷின் தானே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அம்மா வந்து காலையில என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஒழுங்கா 2 தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுனாங்க. நான் சொன்னேன் இல்லம்மா நான் ப்ரோட்டீனா தான் எடுத்துப்பேன், ஆச்சா பூச்சான. எங்க அம்மா வந்து சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 தோசை சாப்பிட்டு மேலே வந்து தோட்டத்து அப்படியே கிடக்குது, முதல்ல செடியெல்லாம் போய் என்னன்னு பாரு, வேலை செஞ்சா தானே உடம்பு குறையும் அப்படின்னாங்க. நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். நீ இதை வேலை செய்யலைன்னா நாள் ஃபுல்லாக அதை வச்சுதான் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். பார்த்தா பின்னாடியே ஆசிர் வந்திருந்தான். ஆசிருக்கு மொட்டை மாடிக்கு போறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். படினா ஏறி அவனே வந்துடுவான். பட் மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு படி தான் போட்டிருக்கா. அதனால வந்து அவனால் ஏற முடியாது. அதனால தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போகலாம். பட் போனதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓடுவான். திரும்பி போகலாம் வாடான்னு சொன்னால் வரமாட்டான். அங்கே இங்கேயும் ஓடி ஓடி அந்த பக்கம் இந்த பக்கம் போய் நமக்கு போக்கு காமிப்பான். அப்புறம் அடிப்புடின்னு ஓடி சேஸ் பண்ணி தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால கூட்டிகிட்டு போக மாட்டேன். சரி இன்னைக்கு பாவமாக இருக்குன்னு கூட்டிகிட்டு போனேன். பட் அன்னைக்கு ரொம்ப ஒழுங்காக சமத்து பையனாக நடந்துக்கிட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன். அதே மாதிரி செடிக்கு போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா களை நிறைய முளைச்சிருந்ததுங்க. கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரை செடியும் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கீரையை மட்டும் விட்டுட்டு களை செடியெல்லாம் புடுங்கி எடுத்தேன். ஏன்னா எனக்கு பிடுங்குறதுக்கு மனசே இல்லை. அழகாக ஃப்ரெஷ்ஷாக கீரை வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தானாக வளர்ந்துருக்கு. எந்த விதையுமே நாங்கள் இப்போ போடலை. அந்த உரம் அதுக்குள்ளே இருந்து தானாக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு க்ளீன் பண்ணி பொறுமையான சட்டுன்னு எடுக்காமல் அந்த கீரைங்களை விட்டுட்டு ஒவ்வொன்றா பிடிங்கி எடுத்துட்டு இருந்தேன். இந்த கார்டன் எப்படி கண்டுக்காம விட்டதுனால இவ்வளோ களைச்செடி முளைச்சிருக்கோ அந்த மாதிரி தான் லைஃப்ல ஒரு சில பிரச்சனைங்க வரும். அந்த பிரச்சனை வந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃபோட ரொட்டீன் வந்து நார்மலா இருக்கணும்ல. பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. அதையே திங்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஆயிடுவேன். முதல்லலாம் எங்க அம்மா வந்து என்னை திட்டுற மாதிரி தோணுங்க. முதல்ல ஒரு பிரச்சனைனா எதுக்கு அதையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு நீ என்ன பண்ண போற, ஒழுங்க வேலையை பாரு, வேற வேலையை பாரு, அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும், கடவுள் பார்த்து பாரு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அம்மாக்கு என்ன தெரியும், இந்த அம்மாக்கு நம்மளை திட்டுறதுக்கு தான் தெரியும் அப்படின்னு கோவமா வந்துச்சு. பட் லேட்டராக தான் அவங்க சொல்றதோட எசன்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமா இல்ல அப்படின்னு. ஏன்னா இதே தான் பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்கும். இல்லாம யாருமே இல்லைங்க. ஆனா எனக்கு என்னமோ எனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்கிற மாதிரி, நான் தான் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஓவர் திங்கிங்ல வந்து இருந்துட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணி இப்போ அதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வெயிட் லாஸ்க்கான ஜேர்னியா மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம லைஃபையே மாடிஃபிகேஷன் பண்றதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் மைண்ட்ல இருக்கிறது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டனையும் வந்து நல்லா பண்ணணும். ஏன்னா சூப்பரா கார்டன் வச்சிருந்தேங்க. நல்லா தான் இருந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இருக்கும்போது என் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னன்னே தெரியாம தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னொன்னா என் மைண்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ பட் இனி அப்படி இல்லை, திரும்ப வந்து எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கார்டன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த பையன் அங்கிருந்து அருகம்புல்ல சாப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பக்கு அருகம்புல் சாப்பிடுமான்னு தெரியாது. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரி டாக் வளர்த்தோம். அது வந்து அருகம்புல் சாப்பிட்டு எல்லோவா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வாந்தி எடுக்கும். அதுவே போய் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துட்டு வரும். அப்ப சொல்லுவாங்க அது வந்து டாகா தன்னை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுது, தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த
மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி பக்கு அருகம்புல் சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கங்க. கீழே போனதும் எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா ஆசிர் அருகம்புல் சாப்பிட்டாமான்னு. அவன் சாப்பிடுவானே எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு. என்னதான் டாக் நாங்கள் வாங்கினாலும் அதை கேர் பண்ணி வளர்த்தது என்னமோ எங்கள் அம்மா தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கிறது, ஏன்னா அவங்க ரொம்ப சிக்கானதுனால. இல்லைனா A to Z எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது தான் என்னோட டியூட்டியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து கார்டன்னு ஆரம்பித்ததே நான் தான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டனை கேர் பண்ணாமல் அது இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. நிறைய செடி, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுருந்தேன். பட் திரும்ப அவ்வளோ பிளான்ஸ் வைப்பேனான்னு தெரியாது. பட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த பாட்ஸு இருக்கிற நிறைய கொக்கோ பித்தெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அதெல்லாம் கரெக்டாக பாட்ஸில் ஃபில் பண்ணி அப்படியே பார்க்குறதுக்கு மனசுக்கு அப்படியே இதமாக இருக்கிற மாதிரி ஒரு இடமா மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட்டு. என்ன வேணால் ஆகிட்டு போகுது, கொஞ்சம் வெயில் தாங்குற மாதிரி, நல்ல க்ரீனிஷாக வர மாதிரி, அழகாக பூக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கீரைங்க வீட்டுக்கு தேவைப்படுறது, அப்புறம் ஏதாவது பச்சை மிளகா, கத்திரிக்காய் இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். பெருசாக செலவு பண்ணாமல் இருக்கிற நிறைய திங்ஸ் இருக்குது ஆல்ரெடி செலவு பண்ணி வாங்கினதே. ஸோ அதுங்களை வச்சே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு கார்டன் செட் பண்ணுங்கிறது தான் என்னோட பிளானு. அதெல்லாம் நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையாங்க நான் ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணும் போதும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு, கைடன்ஸு, நான் ஏதாவது டயட் சம்மந்தமாக சொல்லும் போதும் அப்படி தான் இருக்கும், இப்படி பண்ணுங்கள், இது பண்ணால் நல்லா இருக்கும்லாம் நீங்கள் கொடுக்குற சஜஷன் எல்லாமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரை தூக்கிட்டு ஏறுறது கூட பெரிய கஷ்டம் கிடையாது. அது ரொம்ப ஸ்லோப் மாதிரி இருக்கும் அந்த படி. அதில் இறங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கான விஷயம். பட் ஃபோனையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஆசிரியையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு பத்திரமா வந்துட்டேன். நான் தூக்குனா ஆசிர் பயப்படவே மாட்டான். அதே மாதிரி வீட்டில் யாரையும் இந்த மாதிரி தூக்க சொல்ல மாட்டான். மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தை மாதிரி வச்சுருப்பாங்க, இன்னசென்ட் ஃபேஸாக. இந்த ஃபேஸை வச்சு தான் நம்மளெல்லாம் இவங்க கரெக்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லணும். ஆனால் இன்னொன்றுங்க, ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இந்த முகத்தை பார்த்தாலே அந்த கவலை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இவனை கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு இவன் கூட பேசி அப்படியே மைண்டே டைவர்ட் ஆயிரும். உண்மையில அதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா அது எங்கள் வீட்டு செல்லக்குட்டீஸ் 2 பேர் தான். அதே மாதிரி வேலை மேலே குமிஞ்சு செஞ்சதுனாலே என்னன்னு தெரிலங்க, ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் கிடச்சிது. நான் போனது என்னமோ அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால திட்டுவாங்களேன்ட்டு தான் போனேன், தண்ணி ஊற்றிட்டு வந்துடலான்ட்டு. பட் போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு வைப்பு எனக்குள்ள, இல்லை நம்ம இதை தினமும் பண்ணணும், கார்டன் அழகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் திடீர்னு வந்தது தான். அம்மா சொல்லி போனதுக்கப்புறம் வந்தது தான். அதே மாதிரி பிளேட் வந்து நான் அந்த டாய் பொம்மை மாதிரி ஒரு பிளேட் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது வந்து மெலனின், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாப்பிடாதீங்க, நல்லதில்லை அப்படின்னு அப்பப்போ ஒரு கமெண்ட் வரும்போது யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால மாற்றணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆன்லைனில் தேடிட்டே இருந்தேன். அப்போ தான் ஃபைனலாக இந்த பிளேட் பிடிச்சிருந்தது. பட் பிக்சரில் இருக்கிற அதே அவுட்புட் வந்து கையில் கிடைக்கும் போது இருக்குமான்னு நினச்சிட்டு டவுட்டாக தான் இருந்தேன். பட் உண்மையிலேங்க அதோட குவாலிட்டி, ஸ்டீலு எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு அவசரமாக வெளியே போக வேண்டியதாக இருந்ததுங்க, ஒரு முக்கியமான வேலை. 3 பேரும் போயிருந்தோம். மார்னிங் தோசை மட்டும்தானே, அதனால பிளான் பண்ணி எதுவும் லஞ்ச் சமைச்சு வைக்கல. போன இடத்துலையும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, செம்ம பசி. அதனால ஒரு ஹோட்டல் போயிருந்தோம், ஃபுட் கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டது இப்போ தான். சூப்பர் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தந்தூரி ரொட்டின்னு ஒன்று கொடுத்தாங்கங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த தந்தூரி ரொட்டி. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் சிக்கன் கிரேவி டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருந்தது. அப்போ கூட கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க சிக்கன் வந்து ஓவர் குக் பண்ணியிருந்ததுனால அப்படி இருக்கும்னு சுமி சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க. சஹானாங்கிற சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த ஹோட்டலில் கீ ரைஸ் நல்லா இருக்கும், எப்போ போனாலும் நான் கீ ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நான் கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் அடுத்த டைம் போகும்போது கீ ரைஸ் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா, என்னோட க்ளோஸ் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட பேசினா எப்படி எடுத்துப்பனோ அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற ரிப்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது எதை பற்றியும் யோசிக்காம மனசுலேருந்து ஃப்ரீயாக பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் என்னோட இன்சிடென்ட்க்கு சிமிலராக இருக்கிறத ஷேர் பண்ணிக்கும் போது, உங்களோட விஷயங்களை சொல்லும் போதுமே உங்களை வந்து நான் சப்ஸ்கிரைபர் அப்படி இப்படிலாம் பார்க்குறதில்ல, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்குறேன். ஏன் உங்களை ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணுறேன்னா, நான் வீடியோ போட ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா புரியலை. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சொன்னாங்க, மகா நீ எங்கள்கிட்ட எப்படி பேசுவ பழகுவையோ அதே மாதிரி தான் வீடியோவில் இருக்க, ரொம்ப இயல்பாக
வைபாக இருக்குது, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எனக்கு கூடயே இருந்தவங்க, காலேஜ் படிக்கும்போது கூடயே இருந்தவங்க, என்னோட எல்லா லூக் அண்ட் கார்னர்ஸும் தெரிஞ்சவங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களையும் பார்க்குறேன். அம்மா தம்பியை வந்து வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அம்மா தம்பிக்கு சுத்தமாக இந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது, இஷ்டமே இல்லை. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி பொண்ணுக்கு எனக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை தான், ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக சரி நம்ம அதை நோ சொல்லக்கூடாது, அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக விட்டுருக்காங்க. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக எப்போவாது வீடியோவில் கவர் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா ரேண்டமாக எடுக்கும்போது அவங்கள எடுத்து ஷேர் பண்ணுவேன். பட் ஸ்பெஷலாக வீடியோக்குன்னு வர்றது வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்களெல்லாம் காமிக்க முடியறதில்ல நீங்கள் கேட்கும் போது. அதே மாதிரி ஃபைனலாக அங்கே ஒரு பீடா சாப்பிட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.